புதுச்சேரி அடுத்த காரைக்காலில் கோயில் நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த சம்பவத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. அரசு நில சர்வேயர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலி ஆவணங்கள் தயாரிக்க உதவிய வழக்கறிஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கோயில் நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறியது எப்படி? புதுச்சேரி அடுத்த காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி கும்பல் ஒன்று போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. துணை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து மற்றும் அரசு முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப் போன்றவைகளை தயாரித்து அரசு அதிகாரிகளின் கையெழுத்தையும் போலி ஆவணங்களில் இட்டு நிலங்களை விற்பனை செய்துள்ளனர். இது குறித்து துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதில் ஜிப்மர் அரசு மருத்துவக் கல்லூரி எதிர்புறம் மற்றும் துணை மின் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் விற்றிருப்பது தெரிய வந்தது. கோவில் நிலத்தை அரசு கையகப்படுத்தி அரசாணை வெளியிட்டுள்ளது என்று போலியான ஒரு அரசாணையை முதலில் சமூக வலைதளங்களில் மோசடி கும்பல் பரப்பிவிட்டுள்ளனர். அரசு கையகப்படுத்திய கோவில் நிலம் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக மோசடி கும்பல் தகவல் பரப்பியுள்ளது. இந்த பொய்யான தகவல்களை பொதுமக்களை நம்ப வைத்து அதன் பின்னரே நிலங்களை விற்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலங்களை விற்பதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன், மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை, மோசடிக்கு உடந்தையாக இருந்த நில அளவையர் ரேணுகாதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கோவில் நிலத்தை மனைகளாக்கி விற்பனை செய்வதில் உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தரும் வழக்கறிஞருமான கார்த்தி என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கறிஞர் கார்த்தியை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது அலுவலகத்தில் இருந்து முக்கிய பத்திரங்கள், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகளை காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வழக்கறிஞர் கார்த்தியை தொடர்ந்து மேலும் சில முக்கிய பிரமுகர்கள் இவ்வழக்கில் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது.